அடுத்த டாபிக் பாருங்கள், ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் மூலமாக செய்யக்கூடிய ஒர்க்கு வந்துட்டு பார்த்தோம். அதில் வந்து என்னென்னா ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருந்தால் ஒர்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு வந்து ஈக்குவலாக இருக்குது. அதேமாரி தான் இப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் 2 ஜூல்னா கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கணும், ஒரே மாதிரியா, அதாவது 2 ஜூல்னால் ஒர்க்கு வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும். அதான் சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் 5 நியூட்டன்னா இன்சிலிருந்து ஃபைனல் வரைக்கும் ஒரே மாதிரியாக வரணும். அதே மாதிரி தான் இதுவும். அங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு இருக்குது, இங்கே வேரியபிள் ஃபோர்ஸ்னு இருக்குது. அதே தான், சேம் அதே தான். இப்போ வந்து வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் போது ஃபோர்ஸ் அதிகமாகும், அப்போ 10 நியூட்டன். அப்புறம் டைம் போகிறது இன்னும் 15 நியூட்டன். அப்போ வந்து ஃபோர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதில் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 5 நியூட்டன்னா 5 நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் வந்துட்டு இப்போ ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ஃபோர்ஸ் வந்து வேரியபிள் ஆகும். சரியா. இப்போ வேரியபிள் ஃபோர்ஸை வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுறோம். when an variable force applied on object, the object displacement from one place to another place due to variable force. So the small work done by variable force is given by TW is equal to F cos theta into dr. ஏன்னா ஃபஸ்ட்டு கம்மியான அளவுக்கு நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம், ஒர்க்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம். சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ஒர்க்கு வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். அதாவது ஸ்மால் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இன் ப்ரொடியூஸ் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன் பை TW is equal to F cos theta into dr. அடுத்தது இன்சில் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் வேரியபிள் ஃபோர்ஸ் மூலமாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், ஒர்க் டன் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஒர்க் டன். சரியா. அந்த ஒர்க் டன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ TWJ வந்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், டபுள்யூ. சரியா. அதை நான் மாற்றி எழுதிக்கிட்டேன். இந்த வேல்யூ எடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேரியபிள் ஃபோர்ஸ் மூலமாக செய்யக்கூடிய ஒர்க்கு. ஓகே, போத் ஆர் சேம் தான், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் வேரியபிள். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், வேரியபிள் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் வந்து வேரியபிள் ஆகணும், ஃபோர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். பாருங்கள் கிராஃபில் பாருங்கள், அதே இங்கே ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கா, இப்போ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது என்ன பண்ணுது, குறையுது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, வேரியேஷன் ஆகுது. அங்கே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் மூலமாக செய்யக்கூடிய ஒர்க்கில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரியா. ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஒர்க்கும் வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சரியா. இங்கே வந்து ஃபோர்ஸை பொறுத்து ஒர்க்கு வேரியபிள் ஆகுது. சரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் இப்படி கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து கம்மியாகவும் அடுத்தது அதிகமாகவும் அடுத்தது குறைஞ்சும் காமிக்குது, வேரியபிள் ஆகுது. ஓகே, இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் டோட்டல் ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். வெரி இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அடுத்தது நான் பார்க்குறது எனர்ஜி. எனர்ஜி அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது எனர்ஜி அப்படின்னா என்ன, கெப்பாசிட்டி டு ஒர்க் இஸ் கால்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது எனர்ஜி அண்டு ஒர்க்கு ஏன் சேம் டைமென்ஷனில் கொண்டிருக்கு அப்படிங்கிற கொஷின்ஸு உனக்குக்கான ஆன்சர் முன்ன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் வந்து ரெண்டும் சேம் டைமென்ஷனில் கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இல்லாமல் எனர்ஜி இல்லை, எனர்ஜி இல்லாமல் ஒர்க் இல்லை, ரெண்டும் வந்து ஈக்குவல். எனர்ஜியும் ஒர்க்கும் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஒர்க்கும் எனர்ஜி எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரியா. ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்துட்டு நமக்கு தெரியும். இப்போ இந்த எனர்ஜிக்கான டைமென்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ml² T⁻⁻2 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸில் நான் வந்து ப்ரூவ் பண்ணேன். ஓகே, இப்போது இந்த எனர்ஜி ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்குள்ளே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய எனர்ஜி, இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய எனர்ஜி, இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய எனர்ஜி, இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய எனர்ஜி, இந்த சின்ன சின்ன ரவுண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய எனர்ஜி, இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் டோட்டல் எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்கிறோம். த சம் ஆஃப் த எனர்ஜி இன் த ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் கால்டு டோட்டல் எனர்ஜி இன் த ஐசோலேட்டட் சிஸ்டம்.
இந்த டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் வந்து கண்டிப்பாக மாறாது. இங்கே டிஸப்பியர் ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகும், இங்கே ஃபார்ம் ஆனால் இங்கே டிஸப்பியர் ஆகும். அப்போ டோட்டல் வந்து என்னது, டோட்டல் எனர்ஜி வந்து என்னது, கான்ஸ்டன்ட். அது வந்து மாறவே மாறாது. இங்கே மறைஞ்சுன்னா அங்கே உருவாகுது, அங்கே மறைஞ்சு இங்கே உருவாகுது, இங்கே மறைஞ்சு அங்கே உருவாகுது. ஸோ அப்போ வந்து டோட்டல் சிஸ்டத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த எனர்ஜி வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. சரியா? வேறு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து சொல்லலாம். இப்போது ஒன் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டூ அனதர் எனர்ஜி, அனதர் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்ட்டு ஓன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஒன்றுலேருந்து இன்னொன்று உருவாக்கிக்கலாம். ஆனால் அந்த எனர்ஜி வந்துட்டு நீ கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய்டும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டூ wind, converted into mechanical energy, wind energy. ஓகேவா? ஸோ அப்போ ஒன் எனர்ஜியிலேருந்து இன்னொரு எனர்ஜியை மாற்றிக்கிறோம், அதுலேருந்து நம்ம இன்னொன்று கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வந்து இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆல்ரெடி ஸ்டடிட். த எனர்ஜி டஸ் நாட் கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட் ஃப்ரம் கன்வெர்ட் ஒன் எனர்ஜி இன்டூ அனதர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். சரியா? ஒன்றுலேருந்து இன்னொன்றா மாற்றிக்கலாம். இப்போது இந்த எனர்ஜி வந்துட்டு ரெண்டு டைப்பாக செப்பரேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி, இன்னொன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி டூ டைப்பாக செப்பரேட் பண்ணுறாங்க. இதில் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா என்ன? இப்போது மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் மூவிங் ஆப்ஜெக்ட். இந்த மூவிங் ஆப்ஜெக்ட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா? கைனடிக் எனர்ஜி அப்படின்னா the energy possessed by moving object is called kinetic energy. The energy possessed by rest object is called potential energy. There are two type of energy. Kinetic energy na moving object கொண்டிருக்கக்கூடிய எனர்ஜி தான் kinetic energy. Potential energy na ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கொண்டு இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்க என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த கைனடிக் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இது டூ டைப்பாக செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, எனர்ஜியை டூ டைப்பாக செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் கிளாசிஃபைட் செவரல் டைப். ஆல்ரெடி we know that studied in lower class, wind energy, solar energy, electrical energy, magnetic energy, etc. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம் அப்படின்னு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க் வெரி இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஒர்க் எனர்ஜி தியரம், ஒர்க் எனர்ஜி தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க 5 மார்க் கொஸ்டினில். சரியா? இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? இப்போ இது பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இதுதான் ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்டில் என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸை வந்துட்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஃபோர்ஸ் காரணமாக இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, எஸ் அளவுக்கு வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. சரியா? when force applied on object, the object move from one place to another place due to force, some displacement in the same directions. So the total work done by applied force is given by W is equal to F into S. This is equation 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது சார், அதாவது நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆல்ரெடி we know that. சரியா? F is equal to ma. This is equation 2. Newton's second law already studied in lower class.
the product of force and accelerations is equal to applied force. The rate of change of momentum is equal to applied force. Already studied. This is Newton's second law. இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ நியூட்டன் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்னது? v square is equal to u square plus 2as. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியும், செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னா v is equal to u plus ad. செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து s equal to ud plus of ad square அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஏ வந்து கால்குலேட் பண்ணோம். ஏ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? ஏ கால்குலேட் பண்ணுறோம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். நியூட்டன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஏ கால்குலேட் பண்ணோம். அப்போ யூ ஸ்கொயர் எந்த சைடு கொண்டு போயிருங்க? அப்போ வந்து ப்ளஸ் வந்து ஈக்குவல் டு இருந்தாலும் போனால் என்னவா மாறும்? மைனஸாக மாறும். அப்போ ஈக்குவல் டு 2as. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஏ தானே வேணும். அப்போ ஏ மட்டும் வச்சுக்கிட்டு 2s கீழே கொண்டு போயிடும். இப்போ v ஸ்கொயர் equal to v square minus u square divided by 2s equal to என்னது? a. இது வந்துட்டு ஈக்குவேஷன் தேர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. மூணாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is substituting in equation 2ல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இப்போ f equal to என்னன்னு கிடைக்குது? m ஏவோட வேல்யூ தான் நமக்கு இங்கே தெரியும் இல்லையா? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை 2s. ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வைங்க. ஈக்குவேஷன் 4 என்ன பண்ணுறீங்கன்னா இஸ் சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ என்ன கிடைக்குது? w ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ என்னது? m. இது ரெண்டா பிரிக்கணும். v ஸ்கொயர் பை 2s மைனஸ் m u ஸ்கொயர் டிவைடட் பை 2s. சரியா? இன்ட்டு என்ன இருக்கு? s இருக்கு. எஃபோட வேல்யூ தான் நான் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ தூக்கி அப்படியே இங்கே போட்டிருக்கிறேன். அப்போது என்ன இருக்கு? s இருக்கு. இந்த s உள்ள மல்டிப்ளை பண்ண அப்போ என்ன கிடைக்குது? mb square divided by 2s into s minus mu square divided by 2s into s. s கேன்சல் பண்ணிடுங்க. மேலும் கீழே ஒரே மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது w equal to me square divided by 2 minus mu square divided by 2. இது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இது இன்சியல் கைனடிக் எனர்ஜி. அப்போ ஃபைனல்ல இருந்து இன்சியலை சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? சேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் கைனடிக் எனர்ஜி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சரியா? அந்த டிஃப்ரெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது KE டெல்லுனா ஸ்மால் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். கைனடிக் எனர்ஜி டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஒர்க்குக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், ஒர்க்கும் எனர்ஜி எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த தியரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டு ஈக்குவல். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக ஒர்க்கும் அதிகமாகும். ஒர்க்கு அதிகமாக இருந்தால் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை வேகமாக தள்ளுறோம்னா கண்டிப்பாக வந்து அது வேகமாக தள்ளுறோம் அப்படின்னா அது வேகமாக தான் போகும். மெதுவாக தள்ளணுமா மெதுவாக தான் கண்டிப்பாக வந்துட்டு போகும். சரியா? அப்போ வந்து நாம் கொடுக்கக்கூடிய ஒர்க்கு வந்து அதிகமாக இருந்தால் அதனுடைய கைனடிக் எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க்கு வந்து கம்மியாக இருந்தால் அதனுடைய கைனடிக் எனர்ஜி வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். இப்போ எனர்ஜி பொறுத்து தான் ஒர்க்கு வந்துட்டு இருக்குது. சரியா? அதிகமான அளவுக்கு ஒர்க்கு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய மூமெண்ட் அதிகமாக இருக்கும். கம்மியாக ஒர்க்கு செஞ்சோமா அதனுடைய மூமெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரியா? அதனால் எனர்ஜியும் ஒர்க்கும் வந்து எப்படி இருக்குது? ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. போத் ஆர் சேம். ரெண்டும் வந்து சேம். ஏன்னா டைமென்ஷனல் யூனிட்டு எல்லாமே வந்து சேமாக இருக்குது. அதை தான் இந்த ஒர்க்கு கைனடிக் எனர்ஜி தியரத்தில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒர்க்கும் எனர்ஜி வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போது
இதில் 3 கேஸ் வந்துட்டு ஒர்க்கு கைனடிக் எனர்ஜி தீர்க்கிறதுல 3 கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதாவது கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஒர்க் டன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ் இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ். ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கு வந்து நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? கைனடிக் எனர்ஜி வந்துட்டு குறையுது அப்படின்னு அர்த்தம். இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ், த ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ். ஒர்க்கு வந்துட்டு கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். சரியா? எனர்ஜி கம்மியாக கொடுத்தா ஒர்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம்? குறைஞ்சி போயிடும். இப்போ ஒர்க் செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடு அதிகப்படுத்தணும், எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ வந்து கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து எனர்ஜியே கொடுக்கல அப்படின்னா எப்படி ஒர்க் செய்ய முடியும்? இப்போ கைனடிக் எனர்ஜி வந்து 0வாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க்கும் வந்துட்டு 0 தான். ஒர்க்கு கண்டிப்பாக வந்துட்டு என்னது 0. அது வந்து 3 மார்க்கில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா? ஒர்க் டன் எப்போ வந்து ஒர்க் டன் வந்து 0 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும், எப்போ பாசிட்டிவ் ஆகும், எப்போ நெகட்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸு பார்த்துக்குங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் ஒர்க் டன் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்டு 0. அந்த குட் மார்னிங் டு ஆல். ப்ரீவியஸ் கிளாஸில் 4th லெசனில் வந்து ஒர்க்கு, எனர்ஜி அண்ட் பவருங்கிற இதை பார்த்தோம் இல்லையா? இந்த லெசன் 4th லெசன் வந்துட்டு நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒர்க்கை பற்றி நம்ம பார்த்தோம். சரியா? ஒர்க்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், எனர்ஜினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பவர்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து எப்போ வந்து 0வாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருந்தால் ஒர்க்கு வந்துட்டு 0, ஃபோர்ஸ் வந்துட்டு 0வாக இருந்தால் ஒர்க்கு வந்துட்டு 0, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா ஒர்க்கு வந்துட்டு 0 அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னது? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம பார்க்குறோம். சரியா? பார்க்கலாமா? இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு நான் எடுத்துக்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் ஒன் ஆப்ஜெக்ட் of mass m placed at a rest position. Now some force is applied, some force, constant force. When a constant force applied on object, the object move some displacement, small displacement, TR displacement, okay, displacement, small displacement due to a force. Okay, when a constant force applied on a body, the object move from one place to another place due to force. In produce small displacement is given by displacement dr. The small work done by constant force in producing small displacement is given by, பாருங்க, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கம்மியாக இருந்தால் ஒர்க்கே எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். சரியா? அப்போ ஸ்மால் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இன் ப்ரொடியூஸ் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஆர் இஸ் கிவன் பை, அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எதை மல்டிப்ளை பண்ணோம்? ஃபோர்ஸை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணோம். ஃபோர்ஸ் வந்து எஃப் காஸ் தீட்டா. சரியா? ஏன்னா ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. அதாவது ஹரிசாண்டல் அப்படின்னா காஸ் தீட்டான்னு எடுக்கணும், வெர்டிகல்னா சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுக்கணும். சரியா? அப்போ காஸ் தீட்டான்னு சொல்லி நம்ம எடுத்துருக்குறோம். இது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா ஆல்ரெடி வி நோ தட். என்னது? ஏ டாட் பி, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன சொல்கிறோம்? ஏபி காஸ் தீட்டா. அந்த ஃபார்முலா தான் அது, ஏபி காஸ் தீட்டா. இப்போ ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது? எஃப் இருக்குது. பிக்கு பதிலாக டிஆர் இருக்குது. காஸ் தீட்டாவுக்கு பதிலாக காஸ் தீட்டா இருக்குது. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலா தான் வந்துட்டு நம்ம எடுத்துருக்குறோம்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் காரணமாக செய்யக்கூடிய ஒர்க்கு, ரொம்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருந்தால் ஒர்க்கு வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது டோட்டல் ஒர்க் டன் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். த டோட்டல் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஃப்ரம் இன்சியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சியல் பொசிஷன் இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், இன்சியல் பொசிஷன் வந்து RI, ஃபைனல் பொசிஷன் வந்து இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன் RF. அப்போ வந்து டோட்டல் ஒர்க் டன் இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபுல்லாக. இப்போ டோட்டல் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இன் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன் இஸ் கிவன் பை என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதை வந்து என்ன செய்யணும், நம்ம இன்டகிரேட் பண்ணோம். அப்போது TWJ வந்து இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், W. இதுதான் சார் டோட்டல் ஒர்க் டன். எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறோம், இந்த பொசிஷன்லேருந்து இன்சியல்லேருந்து ஃபைனல் வரைக்கும். சரியா? அப்போ இன்டகிரேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், dxங்கிறது ரொம்ப ஸ்மால், இது இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸுங்கிறது பெருசு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியான அளவுக்கு வந்துட்டு ஒர்க் டன் கண்டுபிடிச்சி அடுத்தது ஃபுல் அளவுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், ஒர்க்கு வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் இதுலேருந்து இது வரைக்கும். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கம்மியான ஒர்க்கு கண்டுபிடிச்சி அடுத்தது டோட்டல் ஒர்க்கு கால்குலேட் பண்ணுறோம். ஒர்க்கு வேணும்னா அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது அப்ளைடு ஃபோர்ஸு, இது வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்மால் ஒர்க்கு, அடுத்தது டோட்டல் ஒர்க்கு. இப்போ எடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எதுலேருந்து எது வரைக்கும், RI இன்சியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன். சரியா? இப்போ F cos theta into dr. ஓகே, இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் ஏதோ அதை வெளியே தூக்கிறோம். அப்போ கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இன்டிகிரேட் பண்ண முடியாது. இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா F cos theta, இதே dr இன்டிகிரேட் பண்ண என்னது ஆரா. இப்போ லிமிட் போடுங்க, RI RF. அப்போ என்ன வரும், W equal to F cos theta RF. எப்பயுமே அப்பர் லிமிட்டை தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும், RF மைனஸ் RI. சரியா? இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் மூலமாக செய்யக்கூடிய டோட்டல் ஒர்க். ஓகே, இப்போ வந்து இந்த ஒர்க்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸு அண்ட் ஆங்கிள், இது மூணையும் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்குது. அடுத்தது இது பேஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று கேட்டிருக்கிறாங்க, 4.2 சம் பாருங்கள். அதாவது 2 kg ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்டில் இருந்து கிரவுண்டுக்கு வருது, 5 மீட்டர் ஹைட்டில் இருந்து கிரவுண்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனால தானே அந்த ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வருது. அப்போ அதனால் செய்யப்பட்ட ஒர்க்கு வந்து என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். ஒர்க்குக்கான ஃபார்முலா என்னது, F equal to W equal to F cos theta RF minus RI. ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட் வந்துட்டு எவ்வளவு, RF மைனஸ் RI எவ்வளவு, 5 மீட்டர். ஓகே, அடுத்தது ஆக்சிலரேஷன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஜியோட மதிப்பு வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு. ஓகே, அவனே கொடுத்துருவாங்க புக்கில். அப்புறம் வந்து எவ்வளவு மாஸ் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, M 2 kg கொடுத்துருக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க, டேட்டா வந்துட்டு எழுதிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ W equal to ஃபோர்ஸா, ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னது, mg. இப்போ mg cos theta RF minus RI. அப்போ W equal to என்ன வருது, எம்மோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 2. அப்போ வந்து ஜியோட வேல்யூ எவ்வளவு, 10. எம்மோட வேல்யூ 2. தீட்டா
ஏன்னா ஆங்கிள் வந்து இப்படி தானே வருது, அப்போ வந்து தீட்டா வந்து 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா cos 0 ஒரே போர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரெக்ஷனில் வரதுனால தீட்டா வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ cos 0 இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு 5. அப்போது டபுள் ஜூஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது 10 10 × 10 100 ஜூல். சரியா, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே தான் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன பார்க்குறோம், ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்ப்போம். இதை வந்து நம்ம கிராஃபில் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்குங்க. சரியா, ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, எஃப் காஸ் தீட்டாங்கிறது ஃபோர்ஸா, ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு எடுத்துக்குங்க. எஃப் காஸ் தீட்டா அதாவது ஃபோர்ஸ் அது வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டை வந்துட்டு என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். இப்போ கிராஃப் வந்துட்டு ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இங்கே இருக்குது பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக இது இன்சில் பொசிஷன்லேருந்து ஆர்ஐ இன்சில் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் காரணமாக ஆர்எஃப், இதுதான் ஆர்எஃப்ங்கிறது ஃபைனல் பொசிஷன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸும் வந்து என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதோ ஆப்ஜெக்ட், அதே அளவுக்கு ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். கண்டிப்பாக வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். சரியா, அப்போ ரெண்டும் வந்துட்டு என்னது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதுதான் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ் வந்து மாறாதுன்னு வச்சிங்களேன். ஃபோர்ஸ் அதாவது எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதே அளவுக்கு ஃபோர்ஸும் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் போய்கிட்டே இருக்கும். பை நியூட்டன் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும் இன்சில் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும். அதுதான் வந்துட்டு ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்த டாப்பிக்கு